ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ். இது ராஜராஜ சோழர் காலத்து சிலை. அப்படியா? இந்த சிலை எங்க கிடைச்சது? வண்டியில் இருந்தது. வண்டியிலனா? ஏன் வண்டியில்? பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் இல்லாமையா வண்டி எவ்வளோ தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு வருவோம்? டேய், எடுத்துட்டு வாங்கடா அந்த ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸையும். மாஸ்டர், இந்த சிலைக்கான பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. விலையை சொன்னீங்கன்னா சிலையை வச்சுட்டு தலையை வாரிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் மேன். புரிஞ்சுக்கிட்டேன். 1 மினிட். போலீஸ். ஏன்பா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ற? இது திருட்டு சிலை. இது சாமி சிலை. இது திருட்டு சிலை இல்ல, சாமி சிலை. அது போலீஸ் வந்து முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ, நான் சிலை கடத்துறவன் இல்ல, ஆளையே கடத்துறவன். அப்ப போலீஸ் ஃபோன் பண்ண. அவனுங்களை சொன்ன போங்கடா வெளியில. போயிட்டானுங்களா? அப்பா ராசா மரவா உத்தவ புருஷா, நான் ஒரு அப்பாவிப்பா. எனக்கு இந்த சிலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த சிலையை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னு வச்சுக்க. இந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. உனக்காக சகாய விலையில சல்லிசா ஆளை தூக்குறேன். அங்கேயே கொண்டு போய் வச்ச. அவன் சரியான இம்சை பிடிச்சவனாச்சேடா. இங்க பாரு நம்ம சிலை. தூக்கு தூக்கு தூக்கு. அடட, நம்ம ஊர் மைனரு இந்த சிலையை பார்த்த உடனே நினைச்சேன், இப்படி ஒரு சிலைய உன்னை தவிர வேற எந்த களவாணி பையிலும் தூக்கி இருக்க முடியாது. வேணாம் ஜெயவேலு, உன் தொழில் வேற என் தொழில் வேற. என்கிட்ட வச்சுக்காத. கோயில் சிலையை திருடி தேச துரோகம் பண்ண நீ தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எது தேச துரோகம்? கஷ்டப்பட்டு கடத்தி பார்த்து தெரியும். நீ கலாச்சாரத்தை இங்க தான் பரப்புறேன், நான் வெளிநாட்டுல பரப்புறேன். டாலர்ஸ்ல. கேவலம் அல்ல உனக்கு? பணத்துக்காக நீ வந்து கலாச்சாரத்தை விக்கிற, நான் காப்பாத்துறேன். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொத்தமா நீயே பாத்துக்கோ. இந்த சாலையை மட்டும் கொடுத்து. இந்த சிலை இங்க இருக்குன்னு போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன், நீ அங்க போய் எடுத்துக்க. என்ன ஜெயவேலு, அதுக்குள்ள எதுக்கு போலீஸ் போன? நமக்குள்ள பேசிக்க. ஏன் முன்னாடி கூட நிக்க தகுதி இல்லாதவன் நீ என்ன விட பேசுறீங்க? ஸ்டாப் ஸ்டாப். நாம சந்திப்போம். வாங்கடா மச்சி. மச்சி கேள்றா. லவ் பண்ணுங்க, ஆனா எந்த காரணத்துக்கு ஃப்ரெண்டை மட்டும் துணை கூப்பிட்றாயிடா. இன்னைக்கு என் காதல் பிரிஞ்ச காரணமே ஃப்ரெண்டு தான்டா. அதுவும் ஐயோ, நான் யாரை பத்தி பேசுறேன்னு அவனே கால் பண்றான். இவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தேன். பிளாக் லிஸ்ட்? முதல்ல நான் சிம்ம மாத்தணும்டா. சிவாவால என் காத்திருந்த காதல் கை கூட நினைச்சேன்டா. கடைசியில அவன் ஆள் கூட நடந்த வாக்குவாதத்துல ஏன் காதல் விடு மச்சான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்ல. வேணவே வேணாம் சாமி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம். இந்த உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸே இல்லாம சேர்ந்த முதல் காதல் என்னோட காதலா மட்டும் இருக்கட்டும். இன்னும் 6 மாசத்துல நான் என் ஆள் சும்மா சூப்பரா வேற லெவல். பக்கு கொஞ்சம் ஆள் பேரை சொல்ல. யார் நீ? ஆள் பேரை கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாடா? ஏய், ஒன்னே எனக்கு தெரியாது, நீ எதுக்கு ஏன் ஆள் பேரை கேட்குற? என்ன தெரியாது? எதுக்கு மச்சான் இவன் ஆள் பேர் கேட்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? டேய் சும்மாரா. அவன் ஆள் பேரு டேய் சொல்லாத. சுந்தராம்பாள். சுந்தராம்பாளா? வெறும் சுந்தராம்பாள் இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள். முழு பேர் வேற. சம பேர்ல. சந்தோஷமா? சந்தோஷமாடா. டேய் என்னடா பல்ல காமிக்கிறீங்க? ஜூஸ் காசு அவன்டே வாங்கிக்கடா. டேய் டேய், இன்னைக்கு எல்லா சகவாசத்தையும் கட் பண்ணி. நட்பே நில்றாங்கறல்ல. என்னடா வேணும் உனக்கு? உன் காதல பிரிஸ்டன் கோமா. எந்த காதல் என்னால பிரிஞ்சு நீ ஃபீல் பண்றியோ அந்த காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. போடா. என் அப்பன் மிலிட்டரியை கூட சமாளிச்சலாம்டா, ஆனா அவ அப்பன் காசி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. டேய், உனக்காக அந்த காசியை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டா. மச்சி, நீ அங்க போறனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிர போதுடா. நான் சொல்றது மட்டும் செய். அண்ணா, அந்த பசங்களை பார்த்தேண்ணா. பொண்ணு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா. அவனுக்கு சைடு எந்த எதிர்ப்பு இல்லாட்டி ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறானுங்க. சொல்லுங்கண்ணே, போட்டுறேன். நீ போட்டு தள்ளிடு.
பொருளெடு சரிண்ணே சரிண்ணே. என்ன வண்டியா? அண்ணே அடிச்சு தூக்குண்ணே. கையில வெப்பன் வச்சிருக்கான்டா. ஐடியா பண்ணி தான் தூக்கணும். வண்டி ஏறா. கட் பண்ணு. அண்ணே ஒத்த கொலையா ரெட்ட கொலையா? ஐயோ ஈர கொலையே நடுங்குதுண்ணே. என்னடா சொல்ற? அவன் நம்ம தெருவுக்குள்ள அருவாவோட வந்துட்டானே. ஐயோ இந்த நேரம் பார்த்து நீங்க யாரும் வீட்டுல இல்லையே. அண்ணே அவன் ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறானே. அலர்ட்டா இருங்க. எங்கடா இங்க வச்சிருந்த அருவா? என்னதுண்ணே? பொட்டிக்குள்ள இருந்த அருவா எங்க? அதான் தம்பிங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும் நான் தானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா நீங்க அருவாள் எடுத்துட்டு போயிட்டு என்ன சேஃப்டியா இருக்கு சொல்றீங்களா? அண்ணே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானே. You better be ready, 'cause I'm coming. Shiver, shiver. Hero from time to time, gentleman all the time. I'm the truest, can't resist without no doubt. I insist. Shiver. Shiver. என் கையில ஆயுதம் இல்லைங்கிற தைரியத்தில் தானே முன்னாடி நிக்கிறேன். வெளியில இருக்க என் ஆளுங்க வீட்டுல இருக்கிற மொத்த ஆயுதத்தோட காத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கால் பண்ண ஒரு தலை துண்டாயிரும். கால் பண்ணுங்க, கால் பண்ணுங்க சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. என்ன விரட்டி வந்தாலும் வீட்டுக்கு வெளியில் நின்று மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு வாசல்ல திருட்டுத்தனமா நின்று வேடிக்கை பார்க்கறானே அவன் ஆம்பளை இல்லை. ஓடி வந்தாலும் தில்லா எதிர நின்று ஃபோனை ஆனில் வச்சிருக்கானே அவன் வீரன். இப்போ என்ன சொல்ற? என் ஃபோன் ஆனில் இருக்கு. ஒத்துக்கிறேன், நீ வீரன்தான். ஆனா நீ செஞ்சது தப்பு. காதலை கூட மன்னிப்பேன். ஆனா என் பொண்ணை ஒரு சிங்க கூட சேர்த்து வைக்க நினைச்சப்பார், அதை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. வெட்டுங்க சார், வெட்டுங்க. அதுக்கு முன்னாடி உங்க மக அழகிய வடிவுடைய சுந்தராமல் கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பொண்ணு பேரு இவ்வளவு நீளமா நானே சொன்னதில்லை. பிடிக்கும் சார், இந்த பேர் அவ்வளவு பிடிக்கும். இப்படி ஒரு அழகான தமிழ் பேர் வச்சதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த பேருக்கும் உங்களுக்கும் ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. உங்க மகளையும் என் நண்பனையும் ஓட விடாம தடுத்த அது தப்பு. நான் வெட்டுங்க சார், வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. நான் சொல்றது உங்களால நம்ப முடியல. ஐ ப்ரூவ் மை செல்ஃப். கொஞ்சம் போட்டோ கொடுங்க சார். டேய், நான் சிவா பேசுறேன். சொல்லு மச்சி. போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசு. போன் அவகிட்ட குடுறா. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம். பக்கு ஏய், உன் அப்பன் உன் காதலை பிரித்து உன்னை அடித்து வீட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் அப்படியே பாஞ்சு வந்து உன்னை காப்பாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா அதை இப்பயே மறந்துடு. எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. செம்ம ஃபிகரு. எங்கள் அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் அந்த ஃபிகரை எனக்கு செட் பண்ணி விட்டதான், ஃபிக்ஸ் பண்ணி விட்டதான். அதனால் நீ நிறுத்துறா. நீ யாரா என்ன பிரேக்கப் பண்றதுக்கு? இப்போவே இந்த செகண்டே நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்டா. கருவாயா நீ பக்கலடா மக்கு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. I'll erase all your memories. Bloody idiot. ஏச்சி, களவாணி பயலுக்கு பிறந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? கேடு கெட்ட குடும்பத்தில் பிறந்தவ தான் நீ. போனும் பிரேக்கப், பொண்ணும் பிரேக்கப். சார்,
இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல செல்போனுக்கு ஏற்படுற முடிவு இதுதான். அதனாலதான் நான் உங்க போன்ல கால் பண்ணேன். ஆஹா, பயங்கரமான ஆளு பண்ணி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நோ காதல், நோ ஃபைட், நோ மர்டர். இனிமே நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பையனுக்கு உங்க பொண்ண ஊரை கூட்டி தடபடலா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். காசி சார் பட்டா பேசியே கணக்கு அவன் டீலிங்க வித்தியாசமா இருக்கு. யார் அந்த தம்பி? உங்க சிலைய போலீஸ்ல கொடுத்தானே அந்த ஜெயவேலோட பையன். அப்படியா தம்பி? மாப்பிள்ள, என்ன களவாணின்னு கலங்கப்படுத்தின அவன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. என் கலங்கத்தை தொடக்கி வந்த நீங்க தான் என் மாப்பிள்ள. என்னண்ணே இவனை போய் மாப்பிள்ளன்றீங்க? மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. ஏன்டா நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன போன இடத்துல அந்த காசி உன்னை மிரட்டினானா? உன்னை திட்டினாடா? உன்னை அடிச்சானடா அவன்? அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா. அப்புறம் ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரா? ஓ வாளுக்கு என்ன மாப்பிள்ளை ஆக்கிட்டாரா? ஐயோ, இதுக்கு தாண்டா நாங்களாம் வேணாம் வேணாம் அப்பயே சொல்லி கேட்டியாடா? நாங்க போயிடக்கூடாது, தப்பாயிடுச்சு. போனதுனால தான் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுல. இதைத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். இல்லடா, நான் இது ஐயோ தோர்த்தானே. ஓடாதடா, நில்லு. ஏய் கீழ போறே, கடையை கீழ போறே. இது வந்து பேசிட்டு இங்க பாரு. நீ அவசரப்பட்டு எப்பவுமே தப்பு புரிஞ்சிட்டு இருக்கடி. சொன்னா கேளு. இல்ல, என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாடா. ஏய் அவசரம் சொன்னா கேளு. லவ் சேர்த்து வைக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டு போட்டு அவங்க அப்பா மனசுல ரூட் போட்டு இப்ப அந்த ஆளுக்கு நீ மாப்ளையா? உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நீ செத்தடா. ஏய் அபி, நான் சொல்றத கேளு. பின்னாடி நீ வரத விடுவ. நான் சொல்றது எல்லாமே உண்மைடி. பாரு, இந்த மறுபடியும் என்ன சொல்லிட்டு தலையே. ஏய் ஏய், சத்தியமா நான் சொல்றது கேளு. நான் பண்ணது எல்லாமே நட்புக்காகடி. ஏய், ஃப்ரெண்டோட ஃபிகரை கரெக்ட் பண்றது நட்பாடா? டேய் அண்ணா, ஏரியாக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே. அப்படியே ஒரு போனை போட்டுருவோம். ஹலோ அண்ணே, நான் மாயன் தான் பேசுறேன். சென்னைக்கு வந்துட்டோனே. உன் ஏரியாக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன ஆச்சரியமா இருக்கா? அண்ணே, இப்பெல்லாம் போன் நம்பர் வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு போடலாம். நீ எத்தனை நாள் தான் தனியாவே இந்த ஜெயவேலை தேடிட்டு இருப்ப? அவன் நம்பர் மட்டும் கண்டுபிடின, அவன் அட்ரஸ நான் கண்டுபிடிக்கிறேன். நாங்க வந்துட்டோம்ல, கவலைப்படாதண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல உன் ஏரியாக்குள்ள இருப்போம். டேய் மாயா, இருடா. ஜெயவேல் ஐயோ, அண்ணே, இங்க கீர்த்திவாசங்கிற ஒரு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இப்படி நேரா போய் இந்த பக்கம் திரும்பணும். இருங்க, அவங்க ஃப்ரெண்ட் இங்கே தான் நிற்கிறாப்ல. ஜெயவேல்ண்ணே, உங்களை தான் தேடுறாங்க. சும்மா இருடா, இங்க பார்க்காதடா. தம்பி, சிவா தம்பி, இங்க வாங்க. சிவா, இங்க வராத. நோ, தம்பி என்ன கூப்பிட்டானா? அடச்சி, சும்மா இருக்கியா? என்னண்ணே? நீங்கள் தேடி வந்தீங்கல்ல, தம்பி வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருக்காரு. அப்பா நின்று இருந்தாரு. எங்கண்ணே? இங்கே தான்ப்பா இருந்தாரு. வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டாரா? தம்பி, அந்த வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம். நானும் அங்கதானே போறேன். வாங்க, வண்டியிலே போயிடலாம். ஐயோ, இவனே நம்மளை காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க. அப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்கண்ணே. ஆமா, எல்லாம் ஒரே வெள்ளைஞ்சொல்லியமா இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கீர்த்திவாசனோட அங்காளிங்க பங்காளிங்க தான். ஆமா, தம்பி யாரு? அவர் தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், குசும்ப பாடுறா. ஆமாண்ணே. நானு உங்க பேரை கேட்டேன். சிவா த மாஸ். ஹலோ, எங்கப்பா இருக்க? எதுவும் பேசாத. ஓகே. ஐயோ, போனை வச்சுட்டானே. போன்ல யாரு? அப்பா. அப்பா பேர் என்னப்பா? ஜெய். ஒன் செகண்ட். என்னப்பா?
தம்பி இப்போ நான் உன் அப்பா இல்ல. எனக்கு நீ தானே பாப்பா? இப்போ நான் உன் அப்பா இல்லடா. அப்ப சிவாக்கு நீ அப்பா இல்லையா? டேய் உன்னை கொன்னுடுவேன். எனக்கு நீ அப்பா இல்லாம வேற யாருப்பா? அவங்களுக்கு நான் தான் உன் அப்பான்னு தெரியக்கூடாது. அவங்களுக்கு அப்பா எனக்கு தானே பண்ணி அப்பா? கத்தாதடா. சுத்தி இருக்கிற தடி பயலுங்களுக்கு நான் தான் உன் அப்பான்னு தெரியக்கூடாது. ஊருக்கே தெரியுமே நீ தான் என் அப்பான்னு. முதல்ல உன் அம்மா கிட்ட போய் சொல்லு. அம்மா சொல்லிதான்ப்பா நீ அப்பான்னு எனக்கு தெரியும். ஐயோ கொலை பண்றானே. நான் சொல்றது கேள்றா. இப்போ உன் அம்மா இல்ல. என்னப்பா சொல்ற? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, நீ ஏன்பா என்ன போனை போட்டு சாவடிக்கிற? இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சாகடிச்சிருவாங்கப்பா. என்னப்பா சொல்ற? ஏய் உள்ள கால்ல தடுத்து பாரு, எடுத்து பின்னாடி போடுற. சரிண்ணே. ஓகே படி. ஐ டேக் கேர். பைடா மச்சான். மச்சானா? தாவா? ஏதோ சமாளிச்சானா ஓகே. ஏய் இறங்குங்கடா. யார் நீங்க? கீர்த்தி அண்ணனோட வீடு இதான். அப்ப நீ அவர் பொண்ணுதான். அண்ணனோட பொண்ணா நீ? டேய் வாங்கடா. வாதாயே என்ன அப்படி பாக்குற? உங்க அப்பா எனக்கு அண்ணன் முறை, நாங்கெல்லாம் பங்காளிங்க. ஊர்ல நாங்கெல்லாம் பெரிய பட்சத்துப்பா மக்கா. உங்க அப்பா உனக்கு இதெல்லாம் சொல்லலையா? எந்த ஊர் நீங்க? எந்த ஊரா? நம்ம வம்சமாவது எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா உனக்கு? எப்படின்னா தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? டேய் எடுத்துட்டு வாங்கடா அத. இந்த அட புடிதாயி, இதான் நம்ம வம்சம். நம்ம ஊருக்குள்ள வந்து பச்சை குழந்தைகிட்ட வம்சத்தை பத்தி கேட்டா கூட அருவாய் காட்டும். நீ என்னடா நம்ம வம்சம்? யார் அவன் பொம்னாட்டிகளை புஸ்க புஸ்கன்னு கூப்பிடுறவன்? ஓஹோ, யாரா அவன் விசாரிச்சு கூப்பிடுறான்? பட்டவா? நான் தான். ஐயோ ஆத்தே, நீங்களா? என்ன வெக்க மானம் சூடு சன்ன எல்லாம் போயிடுச்சா? ஒரு கட்ட பொட்டாட்டி நடுரோட இருந்துகிட்டு இந்த மாதிரி. ஐயோ உங்களை இல்லைங்க, அவருங்க வீட்டுக்காரங்க. நீங்க போங்க சார். இந்த மாதிரி நடுரோட்லயே மானத்தை கழுத. இந்த மாதிரி நடுரோட்லயே மானத்தை வாங்குறீங்க. வந்துட்டாங்க. சத்தம் போடாத. இங்க வா, பக்கத்துல வா. ஐயா இங்கெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப மோசம் நீங்க. கருமம். கொலகார பயலுங்க வந்திருக்காங்க. எவன் உங்க முன்னாடி ஏமாத்திரம்? ஒத்த கையை இப்படி வீசுங்க, பஞ்சா பறந்துடுவாங்க. வாங்கிட்டு பயப்படாதீங்க. கீர்த்தி வாசல் பங்காளிங்க நம்ம தலையெடுக்க வந்திருக்கானுங்க. ஆத்தே நான் இல்ல. மத்த ஊர் மாதிரி கோழி கோவி பொழுது விடுகிற ஊரு கிடையாதுமா நம்ம ஊரு. என்ன ஊர்ல கோழிங்களே கிடையாது. சாமி உத்தரவு அப்படி. அது மட்டும் இல்லம்மா, ஊரையே ரெண்டா பிரிச்சு நடுவுல வேலி போட்டு இந்த பக்கம் தெற்கத்திபுரமாவும் அந்த பக்கம் வடக்கத்திபுரமாவும் இருக்கு. வம்சமா வெட்டு குத்துன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 23 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயவேலுங்கிற பலியாடு ஒண்ணு நம்ம ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஓடியாந்துருச்சு. அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு போதாமா வந்திருக்கோம். அதுவும் உன் கையால வெட்டணும். என்னடா? ஆமாண்ணே, சரிதானே. வெட்டுவியா? யாரு? மதனி, நான் தான் மாயன். அபி உள்ள போடி. என்ன மதனி, வந்த விருந்தாளிங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிடாம பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? எதுக்குடா வந்திருக்கீங்க? எப்போ வந்தீங்கன்னு கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? இதுக்கு தான் இம்புட்டு தூரம் ஆலம் பேருமா வந்தமா? வந்து இடத்த கிழிக்க போறேன். உங்க அண்ணனை நான் ஊருக்கு அனுப்புறேன். எல்லாம் அங்கேயே வச்சு பேசிக்கோங்க. இல்ல மதனி, நாங்க எதுக்கு? போடா. ஏய், என்னைக்கு இருந்தாலும் அந்த ஜெயவேல் நம்ம கையில மாட்டுவான். மாட்டும் போது ஆத்தா கண்ணு முன்னாடி வச்சு சங்க அறுக்கிறதுதான். அடிடா. வாங்கடா. டேய், அது ஏறா.
மதனி, நம்ம பாப்பா வயசுல ஜெயவேலுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனையும் சேர்த்து தூக்கிடுறேன். ஏமா அப்பாவோட ஆளுங்க மாமாவை வெட்ட வராங்க? உங்க அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்பாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மாமா தம்பி மாமா தம்பி 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 வாங்க ரவுடி சார், அதான் பார்த்தேனே உங்க வீரத்தை. பயந்தாங்குழி பயந்தாங்குழி. இந்த பாரு, என்ன என் புள்ளைய பார்த்து உனக்கு கிண்டலா இருக்கா? அவ்வளவு பெரிய அருவா எடுத்துட்டு மாமா வெட்ட வரான், இவன் வீட்டுக்குள்ள பம்பிட்டு நிக்கிறான். இதான் நீங்க வளர்த்த விதமா? ஏய், வார்த்தை அளந்து பேசுறீ. என் புள்ள இப்படியே இருக்காங்கிற உண்மை உனக்கு தெரியாது. மா இல்லப்பா இல்லப்பா, இதுக்கு மேல நான் இந்த உண்மையை மறைச்சேன்னா அவன் உன்னை கோடியை நினைச்சுக்குவா. இருங்க. அப்ப அவனுக்கு 3 வயசு. எல்கேஜில சேர்த்த நேரம் ஒரு நாளைக்கு வீட்டுல உட்கார்ந்து அவன் பென்சில் சீவிக்கிட்டு இருந்தான். ஐயோ, புள்ள கையில பிளேட வச்சுக்கிட்டு இவ்வளவு ஸ்பீடா சீவரேன்னு பதட்டப்பட்டு போய் பிடிச்சேன். கை அறுத்துக்குச்சு, ரத்தமா கொட்டுதுன்னு பதறி போயிட்டேன். ஆனா என் புள்ள சர்வசாதாரணமா ஒன்றும் இல்லாம தொடச்சிட்டான். ஆஹா, நம்ம பரம்பரை குணம் வந்துருச்சு அப்படின்னு என் புள்ள மடியில உட்கார வச்சுக்கிட்டு, ராசா எந்த காலத்திலயும் ஒன்னால ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணில விழுந்துடக்கூடாது, எந்த அக்கிரமத்துக்கு நீ போக கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினேன். 3 வயசுல பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்துக்காக அவன் இன்னும் சமாதான புறாவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ சமாதான மைனா, சமாதான மயிலே, சமாதான குயிலன்னு கேள்விப்பட்டிருப்பியா? Trip pieces of love that you got from a heart of rock. That's more than rough, but try to reminisce the warmth of love. கிறுக்கா என்றுதான் உன்னை அழைத்தேன், செருக்காய் உன்னிடம் வம்பு வளர்த்தேன். போடியா என்றுதான் உன்னை நினைத்தேன், தடியா உன்னிடம் சண்டை பிடித்தேன். நீ என் எதிரே வந்தால் உடனே கல்லை எடுத்தேனே. வாசல் வழியே நீதான் நடந்தால் தண்ணீர் தெளித்தேனே. எதனாலே மாறினேனோ, புதிதாக ஆகிறேனோ, கரையேறும் காற்றை போல உன்னை நோக்கி நகர்ந்தேன். Connect our soul right now. இருக்கா என்று தான் உன்னை அழைத்தேன், செருக்காய் உன்னிடம் வம்பு வளர்த்தேன். They say love is the selfless heart that broke apart. Chip pieces of a love that you got from a heart and rock that most and rough. Without you beside me, every memory penetrates and bleed. If I want you back, you feel me. So love is so fresh and divine. I reminisce. ஏனோ நெஞ்சில் உன்மேல் இல்லை அழகிய மதிப்புரை. நானே இன்று நானா இல்லை, முளைக்குதே ஒரு விதை. அடமாய் தானே நாளும் வாதம் செய்தேன், அனலாய் தானே நாளும் உன்மேல் பெய்தேன். எதனாலே மாறினேனோ, புதிதாக ஆகிறேனோ, ஒரு நாளில் யாவும் மாறி போக உன்னுள் கரைந்தேன். கிறுக்கா என்றுதான் உன்னை அழைத்தேன், செருக்காய் உன்னிடம் வம்பு வளர்த்தேன். உன்னை பற்றி யோசித்தாலே வெட்டுக்கண சிரிக்கிறேன். என்னை சுற்றி உந்தன் வேகை படர்வதை உணர்கிறேன். தெளிவாய் தானே நானும் நேற்று வாழ்ந்தேன்.
சமாதான மைனா, சமாதான மயிலு, சமாதான குயிலுன்னு கேள்விப்பட்டிருப்பியா? சமாதான புறான் தான் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த சமாதான புறா தான் ராஜலட்சுமி, இப்ப போறா முக்கியமா? வா இப்படி. இல்லைங்க. அம்மா போறா. ஐயா சச்சா எரா. ஐயோ ஐயோ பலம் ஆரம்பிச்சிட்டாரே. பொண்டாட்டி உண்மையை மறைச்சிட்டாரு தெரிஞ்சது என் புருஷன் பலம் ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதான் உங்க அம்மா எல்லாமே சொல்லிட்டாலே. அது இல்லப்பா, கீர்த்தி மாமா ஆளுங்க உங்களை எதுக்கு வெட்ட வந்தாங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன்ப்பா, சொல்றேன். நம்ம குடும்பமும் கீர்த்தி மாமா குடும்பமும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. பரம்பரையா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிறோம். இப்ப எங்க பங்காளிகளாம் சேர்ந்து நான் போய் கீர்த்தி வாசனை வெட்டணும்னு சொல்றாங்க. எங்களால முடியாதுப்பா. நானும் அவனும் வந்து சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா வளர்ந்துட்டோம். மச்சான், இப்படி ஒண்ணா என்னால எப்படிடா உன்னை பிடிக்க முடியும்? மூச்சு வாங்குதுடா. அருவாளோட நீ துரத்துறது பார்த்தா என்ன வெட்டிடுவேன்னு நினைச்ச மாப்பிள. பாரு மச்சான், நம்ம 2 பேரும் வெட்டிட்டு செத்து போயிருப்போம்னு நினைப்பானுங்க. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். வா வா வா. என்னங்க ராஜலட்சுமி, போடுங்க, தூக்கி போடுங்க. ஏங்க நம்ம பகையாளிகளா இருக்கணும்? ஊருக்கு வேணா அப்படி இருக்கட்டும், நமக்குள்ள வேண்டாங்க. நாம ஒன்னா மண்ணா இருப்போங்க. பாரு மச்சான், ஊரை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ்ல தலைமறைவா இருக்க என்ன நீ தேடிட்டு இருக்க, உன்ன நான் தேடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் மதினி. இனிமே நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறது மட்டும்தான் நம்ம லட்சியம் மதினி. ஆமா மதினி. நம்ம பகை இந்த தலைமுறைக்கு மேல இருக்க கூடாதுன்னா என் மகன் சிவா உன் மக அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா நீ நம்ம லட்சியம் மாப்பிள. எங்க தலைமுறைக்கு அப்புறம் உங்க தலைமுறையாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம கிராமத்தை விட்டே கிளம்பிட்டோம். 5 தலைமுறையா இருந்த இந்த பகை எப்படியாவது தீரணுங்கிறதுக்காக நீயும் அபியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குடும்பம் எப்படியாவது வழங்கும்னு நினைக்கிறோம். நீங்க என்னடானா எலியும் பூனையுமா இருக்கீங்க. அதை விடுங்க. முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அதான் சொன்னப்பா, உன் கொள்ளு தாத்தா அபி கொள்ளு தாத்தாவே என்ன 5 தலைமுறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்க வெட்டிக்கிற மூல காரணத்தை சொல்லுங்க. தெரியாது. ஒரு சிலையை பார்த்தாலே அதோட வரலாறு சொல்ற நீங்க 5 தலைமுறையா இருக்கிற பகையோட வரலாறு தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. முதல்ல இந்த பகைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிங்கப்பா. இந்த ஃபோன் வந்துருச்சு. வரேன். என்ன பரமா சொல்றா? அண்ணே, பலியாடு சிக்கிடுச்சுனே. டேய், விவரமா சொல்றா. இத்தனை வருஷமா உன் கண்ணுல சிக்காம இருந்த கீர்த்தி வாசனை தூக்கிட்டோம்னே. எதுவும் பண்ணிடாதீங்க. என் விரல் நகம் கூட படாதுனே. நீ உடனே ஊருக்கு வானே. உன் கையால அறுத்து போடு. டேய் பரம. டேய் மாப்பிள, நீ எங்கடா போய் சிக்கன? நான் என்னத்த சொல்லுவேன்? என்னங்க, யாருங்க பேசுனாங்க? கீர்த்தி வாசன் பேசலாம். அவனை தூக்கிட்டாங்களாமே. என்னப்பா சொல்றீங்க? பகைக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கிராமத்துக்கு வானா, அதனாலதான் நான் போலான்னு இருக்கேன். அண்ணன் எங்க? அவனை வண்டி ஏத்திட்டாங்களே. வண்டி ஏத்திட்டாங்களா? அவன் வண்டி ஏறி போயிட்டா என்ன பின்னாடி வர சொன்னா நானும் போறேன். நான் வரேன். அண்ணே, அம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் களத்துல விட்டுருவோமா. பகைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரமா. வரேன் மாமா. எஸ். அப்பா கால் பண்ண, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு போன் பண்ணா. ஆத்தா, ஏய், என் அண்ணா இப்ப இங்க வரணும். ஏய், என் ஆத்தா மேல கீரல் பட்டுச்சு, உன்னொன்ன சங்க அறுத்துருவேன். முதல்ல எங்க அண்ணன் அனுப்புடா. ஏய், நீ முதல்ல அனுப்புடா.
அத்தா பரமா உன் குழையும் இருக்கணும்டா கூப்பிடுறா என் பேரும் ஜெயவேலு. சாமி இல்ல சாமி, நம்ம ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. நம்ம ஊர் மக்களை காப்பாத்து. அண்ணே வந்துட்டேப்பா. இத்தனை வருஷங்க ஜாத்தால பாக்க பத்தே வர்றியாப்பா. உன் காலத்துல கத்தி வச்சு கை கட்டையில போகணும். இப்போ வந்துடும் அவன் பேரு தைரியமாரு கொலையா வைப்பேன். கவலைப்பட நாகம்மா.